ஹாய், இப்போ நம்ம ஓரியோ பிஸ்கெட்டில் கேக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போது கேக்குக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். ஓரியோ பிஸ்கெட் பாக்கெட் வந்து நான் 6 எடுத்திருக்கேன். இது வந்து சர்க்கரை பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1 கப் சர்க்கரை பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இது 100 கிராம் சர்க்கரை. 100 கிராம் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் 200 மில்லி பால் எடுத்திருக்கேன். சூடு பண்ணி ஆற வச்ச பால் தான் இது. நான் 200 மில்லி எடுத்திருக்கேன். பால் வந்து இவ்வளோதான் சேர்க்கணும் அப்படின்ல, நம்ம கலக்கிறத பொறுத்து பால் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ கேக் ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். பிஸ்கெட்டை பிரித்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். க்ரீமோடு தான் போடுறேன். பிஸ்கெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். பிஸ்கெட்டை பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் தான் இது போல் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். பிஸ்கெட் பவுடரில் இது வந்து பேக்கிங் பவுடர். அது இதில் 1 ஸ்பூன். இது வந்து சின்ன ஸ்பூன் தான், அதில் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான். பிஸ்கெட் வந்து இனிப்பாக தான் இருக்கும். ஆனாலும் இனிப்பு வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 கப் 100 கிராம் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ 3 ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டிருக்கேன். நமக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னு இருந்தால் கூட நம்ம கலந்ததுக்கு அப்புறம் கூட இன்னி கொஞ்சம் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோன்னா ரொம்ப இனிப்பாயிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்றப்போ நல்லா இருக்காது. அதனால நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கலந்ததுக்கப்புறம் இன்னி கொஞ்சம் தேவைப்பட்டால் இன்னி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டோம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். இது வந்து 200 மில்லி பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதிகம் தண்ணி சேர்ந்துடும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நல்லா பால் எல்லாம் கலந்து அந்த 200 மில்லி பாலையும் மொத்தமாகவே ஊற்றிட்டேன். அது கரெக்டாக இருந்துச்சு. இந்த 6 பாக்கெட் பிஸ்கெட்டுக்கு 200 ml பால் கரெக்டாக இருக்குது. அதே அளவுக்குள்ள நீங்கள் ஊற்றிக்கங்க. பால் வந்து தண்ணி ஊற்றி காய்ச்சலாம், இல்லை தண்ணி ஊற்றாமலும் காய்ச்சிக்கலாம். அது நம்ம விருப்பத்தை பொறுத்து. நான் தண்ணி ஊற்றி தான் காய்ச்சினேன். பால் தான் எடுத்து வச்சுருந்தேன். 200 மில்லி பால் கரெக்டாக இருந்துச்சு இது கலக்கிறதுக்கு. அடுத்து வந்து நம்ம கேக் செய்கிற பாத்திரத்துக்கு இந்த மிக்ஸை மாற்றிக்கலாம். நான் கேக் டின்னெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. இதில் தான் நான் கேக் செய்கிறேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து சுற்றி தடவிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி 2 டைம் இதில் தான் கேக் பண்ணேன். நல்லா வந்துச்சு. இதுக்குன்னு தனியாக போய் கேக் டின்னெல்லாம் நான் வாங்கிக்கல. இப்போ எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் கேக் மிக்ஸ் ஊற்றிடலாம். கேக் மிக்ஸை இதில் ஊற்றிட்டு சும்மா இப்படி இந்த மாதிரி குலுக்கி விடணும். அப்போ தான் உள்ளே வந்து காற்றெல்லாம் போயிருக்கும். இந்த மாதிரி குலுக்கிட்டோம்னா நல்லா அமுந்திரும். இல்லைன்னா அந்த நடுவில் ஓட்டையாக இருக்கும் கேக்கு. அதனால் இப்போ லைட்டாக இந்த மாதிரி தட்டி கூட நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் வைக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கர் வைக்கிறேன். குக்கரில் உள்ள மணல் போட்டிருக்கேன். குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சு மேலே உள்ள மணல் போட்டிருக்கேன். மணல் இல்லைன்னா உப்பு, 2ல் எது வேணாலும் நான் சேர்த்துக்கலாம். நான் வந்து மணல் போட்டிருக்கேன். மணல் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா சூடாயிருச்சு குக்கர். இப்போ அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். சூடாயிருச்சு. நம்ம குக்கரில் கை வைக்கிறப்ப பார்த்து கை வைக்கணும், இல்லைன்னா கையில் சூடுபட்டுரும். இப்போ அதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டாண்டு வைக்கிறேன். நான் ஸ்டாண்ட் வைக்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. இருந்தால் வைக்கலாம், இல்லைன்னா வைக்க தேவையில்லை. ஸ்டாண்டு வச்சாச்சு. அந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம கேக் மிக்ஸை வச்சிடலாம். உள்ளே வச்சாச்சு. குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி இந்த கேஸ்கட் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது நம்ம விருப்பம். சும்மா வெறும் மூடி வச்சு கூட மூடிக்கலாம். நான் குக்கர் மூடியே போடுறேன். இந்த கேஸ்கட்டோடையே நான் மூடி வைக்கிறேன். இப்போ மூடி வச்சிடலாம். குக்கரை மூடியாச்சு. குக்கரில் விசிலெலாம் போடக்கூடாது. விசில் போடாமல் சும்மா மூடி வச்சா போதும். குக்கர் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சாச்சு. இந்த கேக் வேகிறதுக்கு டைம் வந்து 35லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே ஆகும். அதுக்கு முன்னாடி சும்மா ஓப்பன் பண்ணிலாம் பார்க்க வேணாம். 30 நிமிஷம் கழித்து வேணால் ஓப்பன் பண்ணி லைட்டாக நடுவில் குத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள்
இன்னொரு தடவை வேகலைன்னா கூட மூடி வச்சுக்கலாம். 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் கேக் வந்து சிம்லையே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கேக் வந்து அடுப்பில் வச்சு 40 நிமிஷம் சொல்லியிருந்தேன், ஆனால் 50 நிமிஷம் ஆயிருக்கு. 40வது நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அப்போ வேகாமல் இருந்தது. அதனால இன்னொரு 10 நிமிஷம் சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் சேர்த்து 50 நிமிஷமாக வச்சுருந்தேன். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கேக்கை வெளியில் எடுத்து வச்சிட்டோம். உடனே கேக்கை வந்து வெளியில் எடுக்கக்கூடாது. பாத்திரம் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். எனக்கே கையில் சுட்டுருச்சு. ஒரு 15 நிமிஷமோ இல்லைன்னா 10 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாற்றிக்கலாம் கேக்கை. அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். நான் குக்கரில் இருக்கிறப்போ கேக்கு எப்படி வெந்துருச்சுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு சொல்லலை. எப்படி பார்க்கணுன்னு சொல்லிடுறேன். குக்கரில் எல்லாமே கத்தி எதுனா எடுத்து உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா கேக்கில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் கேக் வெந்ததுக்கான அர்த்தம். நான் இதை முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். இப்போ கேக்கை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த கிண்ணத்தை சுற்றி அந்த கேக்கை சுற்றி ஒரு கத்தியால் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓரியோ கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி இந்த கேக் பண்ணுறது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.